கந்தசஷ்டி கவசம் விளக்கம் தொடர்ச்சி. எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க, அடியேன் வசனம் அசைவுள்ள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க, வரும்பகல் தன்னில் வஜ்ருவேல் காக்க, அரையிருள் தன்னில் அணையவேல் காக்க, ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க, தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க, காக்க காக்க கனகவேலாக்க காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட, பில்லி சூனியம் பெரும்பகை அகல, வள்ள பூதம் வாலாட்டிக பேய்கள் அல்லற்படத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும், கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும், பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும், அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசி கட்டேறி இத்துன்ப சேனையும், எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் அன்னரும். ஸோ இந்த வரிகளோட விளக்கம் என்னன்னு பார்க்கலாம். கந்தசஷ்டி கவசம் நம்ம எல்லா நேரத்திலும் முருகனின் வேல் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வரிகளுடைய அர்த்தம். பகல் இரவு இருள் பயம் எந்த சூழ்நிலையிலும் முருகன் அருள் நம்மை சுற்றி காக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தம். பில்லி சூனியம் பேய் பகை என்று சொல்லப்படுகிறது வெளிப்புற சக்திகள் மட்டுமில்லை, நம் உள்ளேயும் உள்ள பயம் கோபம் சந்தேகம் போன்ற எதிர்மறை எண்ணங்களும் தான். தாக்க தாக்க என்று சொல்வது அந்த தடைகள் அனைத்தையும் வேல் உடனே அழிக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை. மொத்தத்தில் இது ஒரு பாதுகாப்பு மந்திரம். முருகா நீ இருந்தால் எனக்கு எந்த பயமும் இல்லை என்ற முழு சரணாகதி. நன்றி, வணக்கம்.